இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கெட் ரெடி வித் அஸ் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, இன்றைக்கி பரதநாட்டியம் பாம்பு டான்ஸுக்கு எல்லாம் சாச்சு மேக்கப் கிட்டு குடிமை மட்டும் போட்டுக்கிட்டுருக்கேன். நான் போய் இந்த பேன் கேக் போடுறதுக்கு டப்பாவில் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். பேன்கேக் வாட்டர் ஒரு நிமிஷம் முதல்ல எடுத்து வைக்கணும்ல. நம்மளோட சூப்பரான வாலி இது நிறையா மேக்கப் வச்சுருக்கோம். சலங்க சலங்க எல்லாமே ஐஷேடோ பேலட், ஃபவுண்டேஷன். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துருக்கோம். ஐலைனர், இது பேர் தான் ஐஷேடோ பேலட். ஹேண்ட் நிறைய வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் இப்போ நம்ம அதெல்லாம் வந்து நம்ம வந்து போடும் போது வந்து இங்கே எடுத்து வைக்காத. ஒரு சலங்கு இப்போதைக்கு இங்கே கொடுப்போம். இந்த மேக்கப் கூட மட்டும் இங்கே கொடுக்குறேன். ஏன்னா நம்ம தண்ணி வைக்கணும்ல. ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் தானே போடணும். ஆமாம், அப்புறம் மறுபடியும் போய் எடுக்க முடியாதுல்ல தண்ணி. அதனால தான் போய் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஓகே. இது வரைக்கும் போடலாமா? தேங்க்யூம்மா. ஓகே ஓகே. சாமி கும்பிட்டுக்கோங்கப்பா. வந்து இது வந்து 2 ஃபவுண்டேஷன் இருக்குது. இது வந்து நந்தினியோட ஸ்கின் ஷேட், இது வந்து என்னோடய ஸ்கின் டோன். டார்க் அண்ட் லைட் ஸ்கின் டோன் மிக்ஸ் பண்ணலாம். எங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போடுற ப்ரொசீஜர், எப்படி மேக்கப் போடுறது அப்படின்ற அந்த ஆர்டர்லாம் வந்து தெரியாது. 2 ஸ்பான்ஸும் வச்சுருக்கோம். சும்மா ஒரு ரேண்டமாக என்னென்ன செய்யறதா நம்ம போடுறதுலே மேக்கப் அவ்வளோதான். அதான் வந்து ஒரு உண்மையான வார்த்தை. காமி பேசு. இது வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோவில் காமிக்கிற எந்த மேக்கப் திங்ஸ்மே வந்து ப்ரொமோஷன் கிடையாது. எல்லாமே நாங்கள் எங்களோட ஓன் காசில் வாங்கி போடுறோம் வீடியோ. இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. போதும் நந்தினியோட ஸ்கின் டோன் டக்குன்னு போடுங்க, காயுதும் காஞ்சிரும். என்னோட ஸ்கின் டோனுக்கும் நந்தினியோட ஸ்கின் டோனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்குல்ல. இந்தா இப்போ நம்ம அப்ளை பண்ணிடலாமா? வெயிட் பண்ணு. ஃபஸ்ட்டு ஸ்பான்ஸில் அப்ளை பண்ணேன்னா பாதி இது பாரு ஸ்பான்ஸ்லேயே ஒட்டிக்கணும். கையில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஸ்பான்ஸ்லேயும். நேற்று ஃபுல்லாக மெஹந்தி போகிறோன்னு சொல்லி ஓட்டிட்டு அப்புறம் நல்லா ஆனால் நல்லா இருக்குது. டக்குனே நாங்களாம் கழுவிட்டோம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில பேர் வந்து நைட்டு தூங்குற வரைக்குமே வச்சுருப்பாங்க. பட் நான் வந்து அப்படி வைக்கலை, கழுவிட்டோம். யாரும் சோறு ஊட்டிவிட மாட்டேன்ட்டாங்க. கால் இருக்குது இருந்தாலும் அந்த ஒரு கம்ஃபர்டபுளாக தூங்க முடியாது அசைஞ்சு. அதுக்காக அப்புறம் பாயில் தான் தூங்கணும். அதுக்காக நான் எல்லாமே அந்த அழுக்காயிருக்கா. மை ஸ்மால் மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்களா? பப்பு வச்சுக்கோ. ஈவெண்ட் ஒன்று பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் டீ மாதிரி ஆகிட்டு மூஞ்சி சுருக்காக இருந்தோ மூக்குக்குள்ளலாம் போடுறேன். இப்போ தானே ஸ்கின் கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியாமல் இருக்கும். எப்பயும் போல தான் இருக்குது ஸ்கின் டோன், ஒன்றும் தெரியல. பூதம் மாதிரி இருக்குது. கண்ணு கீழெல்லாம் போட மாட்டேங்கிறேன். அது இது காஜல் போட்டு நீங்கள் ஏதோ கண்ணை மூடுற கண்ணுங்க கண்ணுக்குள்ளே போச்சுன்னா எதுவும் இல்லை பாப்பாக்கு. நீ இது காஜல் போட்டுது அப்படின்னு பேன் கேக் பண்ணி சரி.
மஸ்காரா வச்சுருக்கியா? அப்போனா ஓகே. இதெல்லாம் எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ வந்து ஸ்பான்ஸுக்கு வேலை முடிஞ்சு. இதுதான் என் ஸ்பான்ஸ். நான் எப்படி இதை வச்சதே இப்படி தேய்ப்பேன். நல்லா ஒரு ஸ்கின் தான். சரி கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இப்போ வந்து நெக்ஸ்ட் பேன் கேக் நான் ஓப்பன் பண்ணுறேன். சரி ஓப்பன் பண்ண ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக காம்பேக்ட் கொடுத்து டச் பண்ணிக்கலாம். என்னாச்சு? கண்ணுக்குள்ளே போட்டுட்டேன். லைட்டாக பேன் கேக் ஓப்பன் பண்ணேன். பேன் கேக் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து பரதநாட்டிய மேக்கப்புக்குனே வந்து யூஸ் பண்ணுற ஒரு திங். இது வந்து ஒவ்வொரு ஸ்கின் டோனுக்கும் ஒவ்வொரு நம்பரு. என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்து 22 நம்பர். எங்கே காமி? ஒரு சில பேருக்கு ப்ளூ கலரில் இருக்கும், எல்லோ கலரில் இருக்காங்க. கிளாஸ் மாதிரி அந்த கிளாஸை. இந்த ஸ்பான்ஸ் வந்து என்னென்னா ஃபேஸில் அப்ளை பண்ணும்போதே ஒரு மாதிரி நரன்னு இருக்கும். இதுதான் வந்து கொஞ்சம் இதை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணணும். இதுதான் வெள்ளையாகவே ஆக்குன்னா பார்த்துக்கோங்க. இந்த பேன் கேக் அப்பிட்டு அப்புறம் காம்பேட் அப்புனா முடிஞ்சு வேலை. வெள்ளையாயிடும். இன்னும் நீ சாப்பிடவே இல்லையே. ஆமாம். அப்போ லிப்ஸ்டிக்கு லாஸ்ட்டாக ஸ்பூனில் சாப்பிடுவேன். ஸ்பூனில் தண்ணிக்குள்ள முக்கி ஸ்பான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாச்சு தண்ணி இருந்தாக்கணும்லண்ணா. அதெல்லாம் இருக்கும். இது வந்து கல் மாதிரி இருக்கும், கட்டியாக பவுடர் மாதிரிலாம் இருக்காது. வந்து லைட்டாக நம்ம தண்ணி போட்டால் தான் வந்து ஒட்டுமே. ஒட்டிருக்கு. இது வந்து லைட்டாக தொட்டாலே இன்னும் கொஞ்சம் தொட்டுக்கவா? நல்லா தொடு. அப்புறம் தான் நீ லைட்டாக மேக்கப் போடணும்னு சொல்கிறேன். சரிதா? கண்ணில் பூப்பா முதல்ல. நான் கூட பரவாயில்ல. எங்கள் பரதநாட்டிய கிளாஸ்லலாம் அவங்க மேக்கப் போட்டு விடும்போது கொஞ்சம் ஹார்ஷாக பிடிச்சி மேக்கப் போட்டு விடுவாங்க. ஏனந்து தன் கை தனக்கு உதவி. போடவே தெரியாமல் நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகே தான். நல்லா புளிஞ்சு உள்ள இன்னும் மோசமாக தான் இருக்கேன். போட்டாவே தெரியும். அதெல்லாம் ஃபைனலாக வந்து மேக்கப் முடித்த மாதிரி வந்து எதுவுமே தெரியாது. இது ஒரு நிமிஷம் கொடுங்க. திரும்பி எனக்குலாம் அப்ளை பண்ண தெரியாமல் நல்லா அப்ளை பண்ணுவேன். ஆக்சுவலி காதும் அப்ளை பண்ணதோட மட்டும் கழட்டி விட்டுருவா. காதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் அதை பார்க்கும்போது ஸ்டேஜில் பார்க்கும்போது நல்லா இருக்காது. நானே கழட்டுறேன். உனக்கு என்ன சிரமம்? அவுத்துட்டு நீ ரொம்ப லைட்டாக மாற்றிட்ட, அதனால அரைக்கிது தெரியுமா நைட்டு ஃபுல்லாக. அவ்வளோதான் கழட்டிட்டேன். ஒரு ஆளுக்குமே வந்திருக்காதே. இன்னும் குட்டியாக இருக்கும் ஓட்டை. எவ்வளோ பெருசு தெரியுமா? என் ஓட்டெலாம் என்ன சொல்கிறேன்? அம்மா ரெண்டு எல்லாம் இருக்கணும். இதான் அரைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் கழட்டியாச்சு. ரீசெண்டாக தான் இந்த மேடமுக்கு காது கட்சி. கொஞ்சம் பவுடர் எடுத்து அப்போ மேலாப்பில் அப்ளை பண்ணுறதுலாம் அது கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணேனாலே அது போயிடும். வந்து
மேலாப்பில் வச்சுட்டு அப்ளை பண்ணுறதெல்லாம் அப்ளை பண்ணு, சைடில் அப்ளை பண்ணுறதெல்லாம் அப்ளை பண்ணு. நெத்தியில் தான் நிறையா போட்டிருக்க. அந்த ஸ்கின் இந்த பக்கத்து எதுவுமே போடல. நல்லா நேற்று தான் வந்து மெஹந்தி வச்சோம். அவளுக்கு வந்து மருதாணி மாதிரி வச்சு. மாதம் சந்திரமுகி லிப்ஸை மட்டும்தான் விட்டு வைக்கிறாரு வேலையே. ஆனால் வந்து நம்ம பரதநாட்டிய கிளாஸில் அத்தா போடு புருவத்தை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. புருவமே வந்து தெரியாது அந்த அளவுக்கு. நீ புருவம் நல்லா பீராத. நம்ம லைட்டாக வந்து ஐப்ரோ பென்சில் மேலே வந்து கொடுத்துக்கணும். எனக்கு சிரிப்பாக நல்லா பிளெண்ட் பண்ணணும். இந்த மேடம் பியூட்டிஸ் ஆக போகிறாங்களாம்ல மேடம். பியூட்டிஸ் இல்லை, பியூட்டிஷியன். கொஞ்சம் கொடு. என்ன வச்சு காமெடியா பண்ணுறீங்க? இந்த இடத்துல அப்பவே நான் சொல்கிறேன். நீ நல்லா பிடிச்சிப்போம், நல்லா அப்பிப்போம். இது வந்து லைட்டாக இருக்குது. அந்த டிசிப்ளினை வேணாமா? உள்ளே போய் அப்பிடுவேன். கழுத்துக்கே அப்ளை பண்ணே வர்ஷினி. அதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஒரே ஈவனாக வந்து எடுக்கணும். எல்லோரும் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி கருப்பானா மேக்கப் பண்ணி முடிச்சோன்னே அழகாக இருப்பாங்க. ஆனால் நான் மேக்கப் பண்ணி முடிச்சதுனா கேரமாக இருக்க போகிறேன் நினைக்கிறேன். சும்மா மேலத்துக்கு ஓகே. நீங்கள் தான் அப்படி இப்போ கூடாது எடுத்து இது எடுத்து மற்றவங்களுக்கு அப்போது கொஞ்சம் என்ன பண்ணுறது. இல்லை இது இப்படி பயந்துடாதீங்க யாரும் சின்ன பிள்ளைங்க பார்த்து கேமராக்குள்ளே பூதம் வந்துருச்சுன்னு. ஏய் அழகாக இருப்பேன் நீ மேக்கப் பிடிச்சதுக்கப்புறம். ஆமாம் டே காஸ்டியூம் மாற்றினதுக்கப்புறம் இன்னும் அழகாயிருவேன். லிப்ஸ் எல்லாம் அப்படி தான் அடிப்பாங்க. நான் யூடியூப்பில் பார்த்தேன். சரி அடிப்பேன் ஒரு நிமிஷம் மேடம். ஈவன் டோன் பண்ணணும் வேணாமா? நான் தான் பாதி மேக்கப்பிங்க. வீட்டுக்கு போனோடனே பேய் நினச்சி பயந்துட போகிறாங்களே. வீட்டில் தான் இருக்கோம், ரூமுக்குள்ளே இருக்கோம். ரூமுக்கு வெளியே போகிறோம். அந்த பிள்ளை ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு மேக்கப் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன நான் அப்போ நீங்களே மேக்கப் ஆர்டிஸ்டே பண்ணிவிட்டா என்ன இது? மேக்கப் ஆர்டிஸ்ட் காது ஓட்ட மறைஞ்சிடாம தான். நான் ஒரு பையன் நானே வச்சு இங்கே ஒருத்தி நான் வந்து நிற்கிறேன். வெட்டியா மேக்கப் எப்படி போகணும்னு சொல்லி தரதா மேடம் நீங்கள்? வேறு எதுக்கும் நாங்கள் உங்களுக்கு இங்கே என்ன முடியல. அது பார்த்துக்கலாம், கழுவ அது ரிமூவ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ரிமூவ் பண்ணும்போது பார்க்காதீங்கல்ல. கழுத்துக்கடி இல்லை காதுக்கே என்ன அடிக்கல, பாதி போயிடலாம். இங்கே எனக்குள்ள அடினோ அப்படியே பின்ன எல்லாம் அடிச்சு விட்டுருவீங்க. இங்கே பாரு ஒன்றும் இல்லை. இங்கே கூட போட்டு முடியும். இங்கே பாரு, இங்கே எனக்குள்ள வேறு கலர் இருக்குது, இங்கே எனக்குள்ள வேறு கலர் இருக்குது. கொஞ்சம் நல்லா மேட்ச் பண்ணி விடு. என் காது ரொம்ப கருப்பில், அதனால் அப்படி வெள்ளையாக தெரியுது. நீ வேற என்ன கொஞ்சம் பண்ணி விடு. தொட வேணாம். சரி தொட்டுக்கோ. ஓகே. அப்பு கழுதையில அப்படி வச்சா பாருங்க. நீ நேராக விரிச்சுக்கோ. விரிச்சிட்டு இப்படி நீனே அப்படி விட்டுரு. ஈவனாக இருக்கும்.
ஈவனாக இல்லைன்னா மேக்கப் ஒரு மாதிரி கேக்கியாக தெரியும். கேக்கியானா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். கட்டி கட்டியா? ஏன்ல இதை வச்சு அப்ளை பண்ணுறீங்க? அது ஸ்பாஞ்ச் வச்சு அப்ளை பண்ணுறீங்க. ஸ்பாஞ்ச் வச்சு அப்ளை ஆகாது. இதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை ஆகும். இது வந்து யூஸ் பண்ண வந்து இதாகிடும். வந்து அனுமான் எங்கே போய் டான்ஸ் ஆட போகிறதுனா அழகர் கோயிலில் போய் மேடம் டான்ஸ் ஆட போகிறாங்க. அதுவும் புரட்டாசி மாதம் அழகர் கோயிலில் போய் நானே எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும். எனக்குமே வந்து டான்ஸ் தெரியும். பட் வந்து இவங்க ஸ்கூலில் இருந்து வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதனால வருஷம் நீ வர மாட்டால. என்னை காலில் தோடு போடாமல் இருக்க பயமாகவே இருக்கு. அன்னைக்கெல்லாம் எப்படி திரும்ப பயனு. ஓகேவா? காம்பேட் பவுடர் நான் அப்படி இங்கே யார் இங்கே நல்லா இருக்கும். ரூமில் தானே இருக்குது ட்ரெஸ்ஸு, சாம்பு டான்ஸ் ட்ரெஸ்ஸு. நம்மளே ரூமில் தானே இருக்கும். அதான் ரூமில் தானே இருக்குது. இல்லை அந்த ரூமில் இருக்கா? இங்கே தான் இருக்குங்க. இந்த ரூமில் தான் இருக்கு. பெரிய ரூம் எங்கே இருக்கு? இந்த நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்ல ரூமுக்குள்ளே ஒரு பெட்டியை. ஓகே ஓகே. கழுவும் போது அது கரெக்டாக ஒட்டிக்கிடுச்சுண்ணா. அது போயிடும். அது நல்லா கழுவணும் நந்தினி. இப்போ நீ கழுவுனேன்னு வச்சுக்கோங்க, நாஸ்தியாக ஆகிடும். போய் கழுவிட்டு வந்துடுறோம். கழுவிட்டு வரானா? நான் கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்து போட்டுறாங்க வலி. அது போயிடும் தொடச்சுன்னா. இது வந்து இது எதுவுமே வந்து ப்ரொமோஷன் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எதுவுமே வந்து ப்ரொமோஷன் கிடையாது. உங்கள் யாராருக்கெல்லாம் பரதநாட்டியம் தெரியுன்றதை கமெண்ட் பண்ணி போடுங்க. எத்தனை வருஷம் பரதநாட்டிய கிளாஸ் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சலங்க பூஜை, அதாவது நாங்கள் சலங்க பூஜை பண்ணி வந்து 4 இதுதான் வந்து 4வது வருஷம். சரஸ்வதி பூஜைக்கு தான் நாங்கள் வந்து சலங்க பூஜை பண்ணோம். நீங்கள் கொஞ்சம் கிளம்புங்களா? இருங்க. சரி ட்ரா பண்ணி இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். போட்டு விடு. வந்து கழுத்துக்கு அப்பிட்டியா? அப்பிட்டேனே. இங்கே எனக்கு ஒன்றும் அப்போ தெரியாது. நானே சும்மா வந்துட்டு அப்பி வச்சுருக்கேன். நீ வேற வந்துட்டு வர்ஷினி இங்கத்தா ட்ரெஸ் இந்த சைடு அப்போ நான் முடிய தூக்கி வச்சுக்கிறேன். உனக்கும் நம்ம மேக்கப் உள்ள பரதநாட்டியத்துக்கிட்டேயுமே போய் அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அதான் அது ஐலைனர் காஜெல்லாம் போடணும். அப்போ கொஞ்சம் பண்ணிட்டே, அப்போ கொஞ்சம் இழுத்து விடு. இங்கே பாரு, அது மட்டும் தெரியுது பாரு, இழுத்து விடு கொஞ்சம். அவ்வளோதான். ஓகே ஒரு நிமிஷம் பண்ணிக்கிறேன் லேட்டா. ஓகே ஒரு நிமிஷம் ஸ்பான்ஸ் கொடு. மூக்கு சைடு நல்லா அப்பி இருக்கமா? மெல்லுவே மூக்கு கீழே போகணும். பேச்சு தலை குளிச்சதுனால நாங்கள் ரைட் எடுத்து மூஞ்சிக்கு அப்படி பண்ணி விடுவோம்.
கொடுப்போம் தோழனுக்கு தோல் கொடுப்போம் தள்ளவந்தா லைட் பாட்டிலும் இது ஆர்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் ரைட் அடிப்போம் ரைட் கையில் வானத்தை கொடுப்போம் தோழனுக்கு பாடவுமா ஓகுமா. காம்பேக்ட் எதுக்கு போடுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செட் பண்ணுறதுக்கு போடுறாங்க. நல்ல ஸ்பான்ஸ் கழுவிடலாமா? நாங்கள் ரைட் எடுத்து ஓகே தானே பேன் கேக்கு? ஐ ஷேடோ போடணும். ஐ ஷேடோ போடணும். எங்கே போச்சு? எனக்கு என்ன ஸ்கின் ஆயிலா நான் ஆயிலா ஆயிலா நான் ஆயில் ஸ்கின் தான் நினைக்கிறேன். நாங்கள் ரைட் அடிப்போம் ரைட் கையில் வானத்தை கொடுப்போம் தோல் கொடுப்போம் அதெல்லாம் தான். இதுவுமே வந்து நாங்கள் இதில் யூஸ் பண்ணுற எதுவுமே வந்து ப்ரமோஷன் கிடையாது. சொந்தமாக வச்சுருக்காங்க. ஸ்கூல் டான்ஸுக்கு தேவைப்படுறதுக்காக வாங்கி வச்சது யூஸ் ஆயிடுச்சு. ஸ்கூலில் வந்து அடிக்கடி வந்து டான்ஸ் தெரிஞ்சனால வந்து கூப்பிடுறாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு. ஸோ ஓகே, எல்லா நேரமே வந்து அவங்க வந்து எப்படின்னா வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா பரதநாட்டியம் நடக்கிற மாதிரி எதிர்பார்க்கறதுனால நம்மளால் வந்து அது வந்து இது பண்ண அதனால் டைரெக்டாகவே வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு டைமே வாங்கிட்டோம். இந்த மொத்தம் 9 ஷேட்ஸ். எனக்கு வந்து என்ன ஷேட்னா இந்த ஷேட் போடுவாங்க. ஐ சூஸ் திஸ் ஷேடு. டபுள் ஷேட் எதுவும் வேணுமா? ஒரு ஷேடே போடுவோம். லைட்டோட டபுள் ஷேட் வேணாம், எனக்கு பிடிக்காது. சரி, நல்லா போட்டுருவேன் நான். அப்போவா என்ன பண்ண விட்டுங்களா கொஞ்சம் வேலை. தோல் எனக்கு தோல் கொடுப்பான் தோல் வந்தால் பாட்டில் வந்து வருஷம் அழிச்சிருங்க. வருஷம் எக்ஸாம் 1 minute. ஓகே, போட்டுட்டேன்னா அழிக்க முடியாது. அவ்வளோ நல்லா கொஞ்சம் கரெக்டாக இல்லை பண்ண போச்சு. இப்போ தான் ரீசெண்டாக வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்கூல் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் காட்டினேன். அப்போ வாங்கினது இந்த ஐஷேடோ பேலட். மற்றபடி வந்து எல்லா திங்ஸுமே முன்னாடி வச்சுருக்காங்க மேடம். நம்ம தான் கை என்னால் இப்படியே இருக்குது. அது போயிடும். நல்ல டார்க்காக தெரியும் வேணாமா? எங்களை பொறுத்தளவு மேக்கப் லைட்டாக தான் இருக்கும். நானே லைட்டாக தான் போட சொன்னேன். கண்மடு ஐஷேடோலாம் வந்து கொஞ்சம் டார்க்காக போட்டால் தான் கண்ணை வந்து பாம்பு டான்ஸ் ஆட போகிறான். அதனால் வந்து கண்ணை வந்து லைட்டாக போட்டாலே போதும். நம்ம கண்ணை போட்டு நல்லா பெருசாக்கிக்கலாம். இருந்தாலும் ஐஷேடோ போட்டது தெரிய வேணாமா? லூஸு லைட் அந்த தெரியுதுல. கண்ணாஸ் இருக்காது. அப்படி கண்ணாஸ் கண்ணவேரி ஏய் என்ன எங்கெல்லாம் போட்டு கண்ணை மூடு ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். கோபுரம் போட்டு வச்சிருக்கியா?
இல்லைல்ல வைக்கிறேன். ஓகே பிரச்சனை இல்லை. ஐலைனர் பிரச்சனை போகுது. நல்லா இருக்கா அதில்? அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். வாங்கினதே உண்டு. வாங்க அம்மாச்சி கிட்ட போய் காசு வாங்கி கோபுரப்பட்டு வாங்கிட்டு சாப்பிடு. ஒயிட் கலர் சாந்து போட்டு இருக்கு. அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கலாம். நீ தானே எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். துண்ணூறு கீழே லூஸு தானே. இல்லை நீ சரியான லூஸு. போடு. எல்லாத்தையும் நல்லா பேக் பண்ணியிருக்கீங்க மேடம். என்னது? எல்லாத்தையும் நல்லா பேக் பண்ணியிருக்கீங்க மேடம். எல்லாத்தையும் 5 கோபுரம் போட்டு இருந்ததை நான் எடுத்து தான் வச்சேன். ஆமாம், அதுவாக ஓடி போயிடுச்சா? வாங்கிட்டு வந்தார் கோபுரம் போட்டு. நான் போய் கோபுரம் போட்டு வாங்கிட்டு வந்துடவா? லாஸ்ட்டாக போய் வாங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் போது. அம்மாச்சிக்கிட்ட என்ன இருக்கான்னு கேட்போம். இது ஃபுல்லாக கண்ணுக்கு போடுறதால ஏன் மஸ்காரா? காஜல் எங்கே போச்சு நந்தினி? காஜல் கண்ணு போடுறதா? இல்லை, பிளாக் கலரில் நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன்ல, ப்ளூ ஹெவன் காஜல். இதுவா? நேற்று கூட பார்த்தேன்ல. ப்ளூ ஹெவன் காஜல்னா இதுவா? எதுன்னு எனக்கு தெரியாது. இல்லை, ஒரு ரவுண்டு மாதிரி ப்ளூ ஹெவன் காஜல். ப்ளூ ஹெவன் எடுத்துகிட்டு வரல அப்படிலாம். நீ இப்படி இப்படியே குச்சி குச்சியாக தான் எடுத்துகிட்டு வந்த. ஐயோ, நேற்று பார்த்து வந்து நம்ம ஐலைனர் போட்டு கொழுக்கு கிளம்புவோம்ல, இதுதானே எனக்கு காய்ச்சி. அப்போ நம்ம இன்னைக்கு சாயங்காலம் கொழுவில் போய் ஆடுறதுக்கும் இந்த மேக்கப் பண்ணணும். ஆமாம், திஸ் இஸ் மஸ்காரா, குட்டி மஸ்காரா. நான் இந்த இதே நம்ம யூஸ் பண்ணுவோம். இது சின்னது, இது பெருசு. போடல, என்ன ஆடிக்கிட்டு இருக்க? ஆடு முடிஞ்சு மாதிரி. இப்போ என்ன போடணும்? இதுவா போடவா? நான் வேலை வேணா ப்ளூ எவ்வளோ போல்டு இது வரைக்கும் கண்ணை கொடுத்தேன். அதான் நானே போட்டு தாரேன் அவுட்லைனு. உள்ளுக்கா கலர் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா? இப்போ லிப்ஸ்டிக் போடுறோம். தர மாட்டலாம். நானே எப்படியோ கஷ்டப்பட்டு போட்டாச்சு. அழகா இருக்கும் உண்மையிலேயே. நல்லா தான் இருக்கா. எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து யாருக்காச்சும் விங்ஸ், நான் வந்து எப்பவுமே விங்ஸ் வைக்கிறேன். எனக்கு வைக்கிறது பிடிக்காது. ஆனால் மற்றவங்களுக்கு சில இதில் வைக்கும் போது நல்லா இருக்கும். ஏதோ கொடுப்போம். அதில் வந்து பட்டியில் முடிப்போம்.
என்னடா அது பரதநாட்டியத்துக்கு இந்த தோடு போடணும்னு கேட்டாங்க. காமெடியன்ஸ் அவள் ஆடுற டான்ஸ்க்கு இந்த மாதிரி தோடு தான். நான் ஒரு செயின் டாலர்லாம் ஒன்றும் தேவையில்ல. இப்போ ஒரு குடுமையை போட்டால் தேவையில்லை. வளவி தோடு நெத்தி பொட்டு பாசி எதுவுமே தேவையில்லைன்னா பார்த்துக்கோங்க. அழுக்கு என்னல வரும், எப்பயுமே வர அழுக்கு வரும். அப்புறம் வாயாம அழுக்கு வந்து அது என்னடா காது, நல்ல காது, நல்ல காது வந்துருச்சால. எனக்கு தானே இல்லை பயமே. காது குத்தி பிப்ரவரி 26 காது குத்துனது இன்னும் உனக்கு பயமா இருக்கு. இழந்துச்சு போ. நாங்கள் ரைட் இப்போ நான் நல்லா ட்ரெஸ் மாத்திரலாம். ஆமால ட்ரெஸ் மாத்தவா? நீ மாத்து, நான் வந்து மாத்திக்கிறேன். மாத்திட்டு வரேன். ஏன்னா மேக்கப் போட்டதுக்கப்புறம் ட்ரெஸ் மாத்துறீங்கன்னு கேட்பீங்க. இந்த பேண்ட்லாம் கண்டிப்பா போடுமா? எந்த பிளாக்கா? ஆமாம் கலர் போட்டுக்கவா? ஆஹா, இந்த பேண்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணுவே. சரி அப்படின்னா வேற கூட போட்டுக்கோ, எனக்கும் அப்படி தான் இருக்கும். போட்டுக்கோ, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரி ஓகே, நபிக்கு அந்த ரூலை போய் எடுத்துட்டு வா. பிளாக் கலர் பேண்ட்டை போய் எடுத்துட்டு என்னை விட்டு தனியாக போகாத. போயிட்டு வந்துடுவேன். என்னது குடுமி அப்படியா? அழகா இருக்கு. ரெட் கலர் போட்டிருந்தா கூட லிப்ஸ்டிக்கு அவ்வளோ நல்லா. ஆமாம். ஓ, நான் கூட ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்டால் கூட நல்லா இருந்திருக்கும் கேட்கும்னு நினச்சேன். நல்லா ட்ரெஸ் மாற்றிட்டு வா, நான் ஒன்றும் சொல்லல. பக்கத்துக்கு இல்லை தானே? கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும். இந்தா ஓகேவா? குடுமி ஓகே. இப்போ நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். டன்டடாய் மேக்கப் ட்ரெஸ் முன்னாடி ஃபுல்லாக ஒரே பட்டனாக தான். நீங்களும் கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கோங்க. சரி மேக்கப் போட்டு வரேன்.